கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. மனமாற்றம் இந்த தவக்காலத்தின் மிக மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய பாவங்களிலிருந்து மனம் மாற வேண்டும். நம் தீய பழக்க வழக்கங்களிலிருந்து மனம் மாற வேண்டும். நம் சோம்பேறித்தனங்களிலிருந்து மனம் மாற வேண்டும். ஆம், கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் மனம் போன போக்கில் வாழ்கின்ற, தெய்வம் அச்சம் இல்லாமல் தெய்வ பயம் இல்லாமல் வாழ்கின்ற போக்கிலிருந்து நாம் மனம் மாற வேண்டும். சகோதரனே, சகோதரியே, நாம் இருக்கிற இந்த தவக்காலம் ஒரு மனமாற்றத்தின் காலம். மனம் மாறும்போது ஆண்டவர் கொடுக்கிற வாக்குறுதி, நீ வாழ்வது உறுதி. மகனே, மகளே, நீ வாழ்வது உறுதி. இந்த இறை வார்த்தையின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து எந்த தீமைகள் செய்து கொண்டிருந்தாலும், தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பரவாயில்லை. நம் பலவீனத்தை உணர்வோம், ஆண்டவர் முன்பாக வருவோம், மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். மன்னிப்பின் காலத்தில், இரக்கத்தின் காலத்தில் ஆண்டவர் நிச்சயமாக நம்மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களை மன்னித்து நமக்கு விடுதலை, வாழ்வை தருவார் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு இன்றைய நாளின் இறை வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். இந்த இறை வார்த்தைகள் தருகிற வாழ்க்கையை, அந்த வாழ்க்கை பயணத்தில் தொடர்வோம். ஆமீன்.